வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகங்க ஓங்கி கதை வந்துட்டு எட்டி உடைக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு அதுங்களையும் தான் வெங்கடேஷ் தகவல் கொடுத்துருவான்ல, அவன் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு ஓடிடுறான். இவங்க வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி ஓடின மாதிரி இருக்குது. மச்சான் இங்கே பார்த்தியா கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்ல, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம இங்கே வர்றதை யாரோ அவனுக்கு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவன் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கான். இதுலேருந்தே தெரியல இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், இவன் தான் வந்துட்டு ஏதோ ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துருக்கான், இவனை இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறக்கூடாது. கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக தேடி பாருங்க, இவன் மட்டும் கண்ணில் பட்டானா அவனை அப்படியே அடித்து உதச்சி இழுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் தேட போகிறாங்க. எங்கிட்ட வந்துட்டு சண்முகம் கோவத்தோட வெளியில் வந்துட்டு வர்றாங்க. முத்துப்பாண்டி வந்துட்டு சே இவ்வளோ தூரம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே, அவன் மட்டும் நீ கிடச்சிருந்தானா அவ்வளோதான், ஊர்க்காரங்க முன்னாடி அவனை தோலை உரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, அடித்து பிடிச்சி வெங்கடேஷ் படபடன்னு அந்த இடத்துக்கு வண்டியில் வர்றாரு. சகல என்னாச்சு, அவனை பிடிச்சிட்டிங்களா, என்கிட்ட அவனை ஒப்படைங்க, அவன் கையை காலம் துண்டா இன்னைக்கு எடுத்துடுறேன், எவ்வளோ தைரியம் இருந்தா ரத்னாவே இப்படி பண்ணியிருப்பான், மாட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் வர்றதுக்குள்ளே அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான், யாரோ அவனுக்கு கால் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்க, அதான் அலர்ட் ஆகி ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல, யோச்சே இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை உசுரோட கொளுத்தடும் போல இருக்கு, அவனை விட்டுறக்கூடாது, நானும் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன், நீங்களும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு அப்படியே வெங்கடேஷையே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி மச்சான் நான் வந்துட்டு சுற்றி தேடி பார்க்குறேன், உங்களுக்கு எதனால் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை நைஸாக வந்துட்டு கிளம்ப போகும்போது, ஆமாம் அடுத்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம், நீ தான் தேடி பார்க்க போகிறேன்னு சொன்னால போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த பியூன் இருக்காமல அவனுக்கு தான் கால் பண்ணுறான். என்னடா தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னதுமே நான் வெளியில் வந்துட்டு ஓடி வந்துட்டேன், அவங்க என் கதவை தட்டிட்டு இருந்தாங்க, இப்போ நான் எங்கே போகிறது, எனக்கு வந்துட்டு இங்கே வேறு எந்த இடமும் தெரியாதே அப்படின்னு சொல்ல, தயவுசெய்து நீ மாட்டினா என் பேரை சொல்லிடாத, நான் இப்போ உடனே வந்துட்டு தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் வந்துட்டு போக சொல்கிறாங்க. அங்கிட்ட வந்துட்டு சவுந்தரபாண்டிக்கு வெங்கடேஷ் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஏய் நீ எதுக்குடா இந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ண, பிறகு இதில் நானும் உடனே சொல்லிட்டு தெரியல வந்துட போதும், இங்கே பாரு இந்த விஷயம் அன்னையோட எனக்கு இதுக்கு முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எந்த இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்போ அது முக்கியம் கிடையாது, நம்ம மாட்ட போகிற நிலைமைக்கு வந்துட்டோம், நல்ல வேலைக்கு அந்த பியூனை கண்டுபிடிச்சி உங்கள் பையனும் சண்முகமும் போக போகிற சமயத்தில் நான் எப்படியோ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை அங்கேருந்து தப்பிக்க வச்சிட்டேன், இப்போதைக்கு அவனை தங்குறதுக்கு நைட்டுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்க, காலையில் அவனை எப்படியாவது வெளியூருக்கு அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ இது வேறையா, அந்த வெறுமையிட்ட மட்டும் அவன் மாட்டி தொலைச்சிருந்தானா அவ்வளோதான், ஊரோட வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்திப்பா வந்து அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னா அவனுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சனியனை தங்குறதுக்காக அவனுக்கு ஒரு ஏற்பாடு வந்துட்டு இடம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. காலையில் இங்கேருந்து ஓடி போயிரு, யார் கண்ணே சிக்கிறாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைமுகமாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இங்கிட்ட முத்துப்பாண்டிய சண்முகமும் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாச்சும் என்னாச்சு அவனை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெங்கடேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி நைஸாக உள்ளே வந்து நிற்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நாங்கள் போக போகிற சமயத்தில் அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டா அப்படின்னு சொல்ல, பரணி சொல்கிறாங்க, அது எப்படி கரெக்டாக நீங்கள் அங்கே போக அவன் ஓடிடுவான், அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, வேறு யார் எல்லாம் இந்த இவனோட அப்பா தான் அப்படின்னு சொல்ல, சண்முகமும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு என்னமோ உங்கள் அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளு தான், ஆனால் அதுக்காக அவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு முழுசாக நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவர் மேலே பழி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, கூடி சீக்கிரமாக நான் அதை கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரத்னா சொல்கிறாங்க, என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த ஊருக்கு முன்னாடி சொன்னது தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து உன்னை அதே இடத்துல பதவியில் கொண்டு போய் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க, ரத்னாவை நான் நம்புறேன், அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே ரத்னா வந்துட்டு முறைக்கிறாங்க வெங்கடேஷை, முறைக்கிறியாடி முறை உன்னை என் காலில் விழுக வைக்கிறதுனால நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து முத்துப்பாட்டி சொல்கிறாங்க, ரத்னா நீ எதுக்கு கவலைப்படாத, எந்த ஒரு உண்மையுமே வந்துட்டு ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது, அந்த அக்யூஸ்டு எங்கள் கையில் சிக்காமல போயிடுவான், அதுக்கடுத்து இருக்கு அவனுக்கு, எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரத்னாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பரணி நீ சொல்கிறது சரிதான், ஏன்னா அறிவை என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணியிருக்கேன்னா அப்போ அந்த பியூனு எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, யாரையுமே விடக்கூடாது, அடுத்து அந்த பியூனை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவங்க அங்கேருந்து கிளம்ப ரத்னா மட்டும் அழுகிறாங்க. கடவுளே என் பிள்ளைக்கு மட்டும் என் இப்படி எல்லாம் நடக்குது, சுடாமணி நீ தெய்வமாக இருந்து இதை பார்த்துட்டு தானே இருக்க,
ஒரு விடிவு காலமே இல்லையா? என் பொண்ணு சந்தோஷமா வாழணும் தானே ஆசைப்பட்டா. அவளுக்கு இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்த குடுக்கே அப்படின்னு சொல்ல, மாமா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அதான் முத்துப்பாண்டி, சண்முகமும் போயிருக்காங்கல்ல. கண்டிப்பா உண்மை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ரத்னா நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சௌந்தரபாண்டிய காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்துட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வெறும்பையன் நேரம் லோ நாய் மாரி அலைவானே, அவன் கிட்ட வந்துட்டு இவன் சிக்கவே கூடாது. எந்த ஒரு ஆதாரமும் அவனுக்கு கிடைக்கவும் கூடாது. ஊரோட அசிங்கப்பட்டு அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டி போறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.